வெல்கம் டு ஒய்ஃபை நம்ம சமையல். ஆட்டு நுரையீரல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நுரையீரல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம். 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 6-7 பச்சை மிளகா. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூனு, இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நுரையீரல் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், நுரையீரலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுட்டு மசாலாலாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சாதான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வேகணும். இது இப்போயே ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நுரையீரல் நல்லா வதக்கியாச்சு, இஞ்சி பூண்டு வெங்காய தக்காளியில். இப்போ அடுத்தது மசாலா ஐட்டம்லாம் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மல்லிப்பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது சோம்புத்தூள் கொஞ்சம், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ
பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, மசாலாவோட சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்கன்னா குழம்பா கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நல்ல கிரேவி வேணும்னா இன்னும் கூட நல்லா திக்காக ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சு. ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை போட்டு இறக்கிடலாம் குழம்பு. ஆட்டு நுரையீரல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. நுரையீரல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.